வணக்கம். வெல்கம் டு குறிஞ்சிஸ் கிச்சன் வண்டர்ஸ். இப்போ மேங்கோ லவர்ஸுக்குன்னு மாம்பழத்திலேயே நான் ஒரு ரெசிபி பண்ணி காமிக்க போறேன். மாம்பழ வெத்த குழம்பு. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அடுப்புல முதல்ல ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு, மிளகா வத்தல் அண்ட் துவரம்பருப்பு இது எல்லாமே போட்டுக்கலாம். இதில் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு 2 மாம்பழம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த மாம்பழத்தை இதில் சேர்த்துடலாம். இது சிந்தூரா மாம்பழம். அதை கட் பண்ணி வச்சதை இதில் சேர்த்துடலாம். இதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சம் கல்லுப்பு. இந்த மஞ்சள் பொடி கல்லுப்பு எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். என்கிட்ட இந்த வெத்தக்குழம்பு பொடி இருக்கு, இந்த வெத்தக்குழம்பு பொடியே போடுறேன். இது இல்லாதவங்க சாம்பார் பொடியும் யூஸ் பண்ணிக்கலாம். வெத்தக்குழம்பு பொடியை போட்ட உடனே நம்ம இந்த புளி தண்ணியும் வச்சுக்கலாம். இந்த புளி தண்ணியில நம்ம போட்டது எல்லாமே கொதிக்கணும். அந்த உப்பு மஞ்சள்லாம் அந்த மாம்பழமும் நல்லா இந்த கட் பண்ணி போட்டுக்கிறதும் வேகணும். நான் வந்து வெத்தக்குழம்பு பொடி ஏற்கனவே பொடிச்சு வச்சிருந்தாங்க, அதையே போட்டுட்டேன். இது இல்லாதவங்க சாம்பார் பொடியும் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். அந்த மாம்பழத்துல வந்து நம்ம போட்டு இந்த புளி உப்பு காரம் எல்லாமே ஏறணும். கொஞ்ச நேரம் அதை கொதிக்க விடலாம். இந்த நேரத்தில் நம்ம வெல்லமும் கொஞ்சம் போட்டுடலாம். வெல்லத்தோட சேர்ந்து எல்லாம் கொதிக்கட்டும். ஸோ அவ்வளோதான். இந்த மாம்பழ வெத்த குழம்பு பாருங்க நல்லா திக்காயிடுச்சு. இதுக்கு வந்து நிறைய பேர் அரிசி மாவு வேணும்னா ஊற்றிப்பாங்க. பட் எனக்கு இந்த அரிசி மாவு கரைச்சி ஊற்றினா பிடிக்காது. அதனால நான் அரிசி மாவு ஊற்ற மாட்டேன். ஸோ இதுவே நல்லா இப்படி வந்துடுது. இது இன்னும் டைம் ஆக ஆக இன்னும் கொஞ்சம் திக்காயிடும். ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். டைம் ஆக திக்காயிடும். இந்த மாம்பழ வெத்த குழம்பு ரெடியாக எடுத்து பாருங்க, சூப்பராக இருக்கும். இன்னைக்கு எங்க ஆத்துல வந்து இந்த வெத்த குழம்புக்கு பீர்க்கங்காய் போட்டு கூட்டு, வெண்டைக்காய் போட்டு பட்டர் ரோஸ்ட், வெத்த குழம்புக்காக சுட்டப்பளம், தயிர், சாதம் அண்ட் மாங்காவை போட்டு காளியப்பம். அதான் இன்னைக்கு எங்கள் ஆத்துல ஏதாவது லஞ்சுக்கு பண்ணேன். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த மாம்பழ வெத்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ரெசிபியில பார்க்கலாம்.